விநாயகர் சதுர்த்தியொட்டி நெல்லை உச்சிஷ்ட விநாயகர் கோவில் அருகே ஓடும் தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது தாமிரபரணி ஆற்றில் அந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. உலகம் முழுவதும் சைவ கோவில்களுக்கு அங்குள்ள விநாயகர் பெருமான் ஒரு சன்னதியில் நிச்சயமாக இருப்பார். முதல் முழு கடைவராக விநாயகர் வழிபட்ட பின்புதான் அந்த கோவில் உள்ள மூலவரை வழிபடுவது வழக்கம். அப்படிப்பட்ட விநாயகருக்கென்று அமைந்திருக்கும் தனியாக ஒரு ஆலயம் தான் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தீஸ்வரத்தில் உள்ள உச்சிஷ்ட விநாயகர் கோவில் என்பது இந்த கோவில் உள்ளது. இந்த கோவில் ஆசியாவிலேயே ராஜகோபுரம் கொண்ட விநாயகருக்கென்று தனியாக ஒரு கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலில் விநாயகருடைய வலது மடியில் நீலவாணி அம்பாளும் தங்களுடைய இந்த விநாயகர் சிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய மூலவருக்கு அருகில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான கோவிலாகும். 5 நிலை ராஜகோபுரத்துடன் திகழும் இந்த ஆலயம் மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். உலகிலேயே மிக விநாயகருக்கென்று தனியாக உள்ள கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். கடந்த 21ஆம் தேதி அன்று இந்த திருவிழா என்பது துவங்கியது. பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில இன்று விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை ஒட்டி இந்த காலையில விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அங்குள்ள தாமிரபரணி ஆற்றில் விநாயகருக்கு தீர்த்தவாரி என்பது நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரிக்கு முன்பாக விநாயகருக்கு பால், தேன், திருநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பிறகு தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்று சிறப்பு தீபாரணையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். குறிப்பாக இந்த தீர்த்தவாரியில் தென் மாவட்டத்தில் சேர்ந்த பலரும் இந்த விநாயகர் கோயிலுக்கு தங்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.